வாழ இருந்த நரி ஒரு நரி எப்போ பார்த்தாலும் போய் திருட்டு திருடி தேடி திருடி வருமா. குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஏன்னா இந்த நரி இப்படி திருடு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான். நரி ஓடிடுச்சு. போய் அதுக்கு ஒரே அவமானம். வாழ இருந்த நரின்னு எல்லாரும் கிண்டல். இது குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க. திருட்டு வேலை செய்யறதுக்கு வாழை இருந்துருச்சு, அவமானம். திருட்டு வேலை செஞ்சா அவமானம். அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம். நேராக அந்த நரி தன்னுடைய கூட்ட தலைவன் கிட்ட கேட்டுச்சான், எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும், முதல்ல வாழை கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கலான்னு. நேராக குடியானவன் கிட்ட போச்சான் நரி. சாரி, என் வாழை கொடு, நான் ஒட்ட வச்சுக்கிறேன், உன் பக்கம் வரமாட்டேன். சரி, வால் வேணும்னா என் மாடு இருக்கு, அதில் ஒரு சின்ன கொஞ்சம் கோழையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும். குடியானவன் டீச்சர். ஆனால் ஒன்று, யாரையும் கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்டுட்டு தான் வாங்கணும். நரி நேராக போச்சான், மாடு கொஞ்சம் பால் கொடு. குடியானவன் கேட்குறான், என் வால் வாங்கணும். மாடு சொல்லிச்சான், அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போட்டு பால் வாங்கிட்டு போனான். போய் நேராக புல்லுக்கிட்ட கேட்டுச்சான், ஒரு கட்டு புல் எடுத்துக்கவா, எடுத்துக்க, ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க. நேராக ஆற்றுக்கிட்ட போய் நின்று, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவா, என் கரை உடஞ்சிருக்கு, கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போனுச்சு. நேராக மண்ணுக்கிட்ட வந்துச்சான். மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்குவா. சரி, அங்கே ஒரு விதை இருக்குது, எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும், அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துகிட்டு போடும். இது போட்டுச்சான். உட்காந்துட்டு இருக்குது. செடி முளைக்க 1 மாதம் ஆச்சான். 1 மாதம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது, ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும். காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது. நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா? வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள். இதை குழந்தை மனசுலேயே போட்டுருணும், சொல்லாததெல்லாம் விளங்கும்.